ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்க ஒரு ஜாப்பனீஸ் பிஎல் ட்ராமா வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இந்த ட்ராமா பார்த்தேன். பட் ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கூலில் காட்டுறாங்க. ஒரு பையன் ஸ்கூலில் நிறைய இடத்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்படியே அந்த பையனோட வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க, நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோன்ட்டு. என்னென்னா இப்போ இவங்க காட்டுறது செப்டம்பர் 4, 2015. அப்போ இந்த பையன் ஃபோட்டோகிராஃபி கிளப்பில் இருந்திருக்கான். ஸோ அங்கே ஃபோட்டோஸ் எடுத்தவங்களோட எல்லா ஃபோட்டோஸும் மாட்டுவாங்கல்ல, அவங்களோட பெஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம். அந்த மாதிரி அவங்க வச்சுருக்க ஃபோட்டோஸ்லாம் இந்த பையன் பார்த்துட்டு வர, அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஏன்னா அந்த ஃபோட்டோ எடுத்திருக்க பையன் அவங்க தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ வச்சு கிராண்ட்பா கிராண்ட்மான்னு போட்டிருப்பான். அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா யோகோயின்னு இருக்குது. ஃபுல் நேம் யோகோய் மினாட்டோ. ஸோ இவன் அந்த பையனோட பேரை வாசித்து பார்த்துட்ருக்க. கரெக்டாக அந்த பையனே வந்துடுறான். என்னை கூப்பிட்டீங்களா, என் பேரை சொன்னீங்களேன்னு கேட்க, இவனும் ஆமான்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அதோட என் பேருன்னு சொல்லிட்டு இவன் பேர் வட்டாரோ. ஸோ என் பேர் வட்டாரோன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அந்த பையனும் ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுறான். சரி, உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்குமா, நீ நிறையா ஃபோட்டோ எடுப்பினா உன்னோட ஃபோட்டோஸ்லாம் எனக்கு இன்னொரு டைம் காட்டுறியா அப்படின்னு கேட்க, அந்த பையன் எதுவுமே சொல்லாமல் அங்கே போயிடுறான். இவனுக்கும் தோணுது, என்னடா இது நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகிறானா, அந்த மாதிரி தான் தோணுது. அப்போ ஒரு பொண்ணு பேசுகிறா. அவன் கூட நீ எப்படி தைரியமாக பேசுகிறேன், அந்த மினாட்டோவை பார்த்தாலே எல்லோரும் பயந்துப்பாங்க. அவன் ஃபோட்டோகிராஃபி கிளப்பில் தான் இருக்கான், ஆனால் அதிகமாக இங்கே வரமாட்டான். ரொம்ப ரேராக தான் எல்லோரும் கூடயே பேசுவான். அதனால தான் அவனை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்கன்னு சொல்ல, அப்போ வட்டார சொல்கிறான், ஆனால் அந்த பையனை பார்த்தா அவ்வளோ மோசமாக ஒன்றும் தெரியலையன்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நீ அந்த பையனை அதிகமாக பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீயே நம்ம கிளப்புக்கு ரேராக தானே வருவ, அவனும் அந்த மாதிரி தான் ரேராக வருவான்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு ஏதோ வேலை இருக்குது, அதனால் அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு. இவனும் அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்ருக்க. அப்போ அந்த இடத்துக்கு மினோட்டோ வந்துடுறான். அதாவது பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பையனை காட்டுறாங்கல்ல, இந்த ஸ்கூலில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ வாய்ஸ் ஓவரில் ஃபஸ்ட்டு பேசினான்ல, அந்த பையன் பேர் வட்டாரோ. இப்போ சைலண்ட் பாய்னு ஒருத்தனை சொன்னாங்கல்ல, அமைதியாக இருப்பான், யாரு கூடயும் பேச மாட்டான்னு, அந்த பையன் பேர் மினாட்டோ. இப்போ நான் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மினாட்டோ எதுக்கு போயிருக்கான்னா, வட்டாரு நீ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இன்னொரு நாள் காட்டுன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரதான், அந்த ஆல்பம் எடுத்துகிட்டு வரதான் போயிருக்கான். பட் அதை இவங்கிட்ட சொல்லிட்டு போல, இப்படி நான் அந்த ஆல்பம் எடுத்துகிட்டு வரலன்ட்டு. அதனால் வட்டாரு கேட்குறான், நீ இதை என்கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம்லன்ட்டு. ஆனால் அவன் அதிகமாக யாரு கூட பேச மாட்டான்ல, ஸோ அவனுக்கு அதெல்லாம் தெரியல, புரியாத மாதிரி இவனே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஆல்பத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. மினாட்டோ அவங்க தாத்தாவோட ஃபிலிம் கேமரா இருக்கும்ல, அதில் தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பான் போல். அந்த மாதிரி அவங்க அப்படியே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இன்னொரு நாள் ஒன்றா போய் எல்லா ஃபோட்டோஸும் எடுக்கலாங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க இப்போ தான் பார்த்துருக்காங்க. அப்போயே 2 பேரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கே தெரியுது. அதோட வட்டாரு சொல்கிறான், உன்னை பார்த்தா உனக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லை, நீ ரொம்ப டேலண்டட் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க பாண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆக அவங்க வெளியவும் ஃபோட்டோ எடுக்கலாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படியே 2017 ஆயிடுது. 2 வருஷத்துக்கு அப்புறமும் இவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. முதல்ல இருந்த மாதிரியே இப்போயும் நிறைய இடத்துக்கு போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பேசிட்டு நடந்துட்டுருக்க வட்டாரோ கேட்குறான், நம்ம யூனிவர்சிட்டி போனோன்னா நம்ம ஒரு வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து 2 பேர் தங்கிக்கலாமா, ஏன்னா ட்ரெயினுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான். அதோட ஒரே வீட்டில் இருந்தால் நம்ம டெய்லி பார்த்துக்கலாம்லன்னு சொல்ல, அப்போ மினாட்டோ சிரிக்கிறான். அதுக்கு வட்டாரம், ஏன் நான் மட்டும்தான் ஒன்று மிஸ் பண்ணுவோன்னு நினச்சிட்ருக்கேன், நீ என்னை மிஸ் பண்ணவே மாட்ட போலன்ட்டு வட்டாரம் கேட்டுட்ருக்க. மினாட்டோ சொல்கிறான், இல்லை நீ சொன்னதில் நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன்ட்டு. இப்போ அவங்க பாண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கான மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் 2018 ஆகுது. இவங்க 2 பேர் டோக்கியோ போயிட்டாங்க யூனிவர்சிட்டிக்காக. அப்போ ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்றா தானே சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி வட்டாரோ தான் குக் பண்ணியிருப்பான் போல். அதை எடுத்து வச்சோன்னே மினாட்டோ ஃபேஸ் ரியாக்ஷன் மாற மாதிரி தெரியுது. ஆனால் அவன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குங்கிறான். ஆனால் வட்டாரோவுக்கு தெரியுது இது ரொம்ப கசப்பாக தான் இருக்குன்னு. அப்புறம் அவன் சாப்பிட்றான். அவன் சமைச்சதான் அவனாலே சாப்பிட முடியல. பட் மினாட்டோ அது எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா சாப்பிட்டுட்ருக்கான்.
இப்ப அப்படியே 2019 ஆகுது. அப்பயும் வட்டாரோட வாய்ஸ் ஓவர்லேருந்து சொல்றாங்க, "எங்க 2 பேருக்குமே இப்ப கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கூட இருக்கு. பட் நாங்க 2 பேரும் எப்பயும் ஒண்ணா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்றான். அப்படியே இப்ப காட்டுனாங்கன்னா, இவங்க 2 பேரும் அப்பதான் மினாட்டோக்கு 20 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு, இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ண போறாங்க. அப்ப வட்டாரோ சொல்றான், "நீ கேக் வச்சுக்கோ, நான் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு." ஸோ அப்ப மினாட்டோ போஸ் குடுத்துட்டு இருக்க. அப்ப வட்டாரோ சொல்றான், "உனக்கு 20 வயசு ஆயிடுச்சுல, அப்பனா நம்ம 5 வருஷமா ஒண்ணா இருந்திருக்கோம். டைம் எவ்வளோ வேகமா போகுது பார்த்தியான்னு" சொல்லிட்டு இருக்க. அப்ப மினாட்டா சொல்றான், "அதுக்கு இன்னி 8 மாசம் 6 நாள் இருக்கு. ஏன்னா நம்ம செப்டம்பர் 4 தான் மீட் பண்ணோம்னு" சொல்றான். அப்ப வட்டாரோவும் சொல்லிட்டு இருக்கான், "ஓ! உன்னோட மெமரி ரொம்பவே குட்டா இருக்குங்கிற மாரி." அப்ப மினாட்டோ, "நம்ம இன்னி 10 வருஷம் ஆனாலும் நம்ம ஒண்ணா தான் இருப்போம்னு" சொல்ல. பட் வட்டாரோக்கு அதில நம்பிக்கை இல்ல. அவ்வளோ நாள் நம்ம ஒண்ணா இருப்போமா என்னங்கிற மாரி தான் அவன் கேட்டுட்டு இருக்கான். அத கேட்கும்போது மினாட்டோக்கு அப்படியே பொறையேறிருச்சு. இவனும் தண்ணி எடுத்து குடுக்க. அப்புறம் மினாட்டோ அப்புறம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அவன் சொல்றான், "அந்த 10த் இயர் வந்தாலும் நான் உன் பக்கம் தான் இருக்க ஆசைப்படுறேன்னு" சொல்லிட்டு மினாட்டோ சிரிக்க. வட்டாராக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிருச்சு. அப்ப இவன் கேட்குறான், "ஏன் நீ சை ஆயிட்டான்ட்டு?" இல்ல, நீ நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஒளறிட்டு இருக்கங்கிற மாரி அவன் சொல்றான். ஆனா மினாட்டோ ஸ்ட்ராங்கா சொல்றான், "நான் இனி ட்ரிங்க் பண்ணவே ஆரம்பிக்கலன்ட்டு." இப்ப அப்படியே 2022 ஆயிருச்சு. இவங்க 2 பேருக்கும் காலேஜ் முடிஞ்சுச்சு. மினாட்டோக்கு ஹொக்காய்டோல வேலை கிடைச்சிருக்கு போல. அதாவது ரொம்ப தூரமா போணும். ஸோ அந்த இடத்த பத்திலாம் இவங்க பேசிட்டு, அப்புறம் வட்டாரும் சொல்லிட்டு இருக்கான், "நீ அங்க போனா குளிர் பிரதேசத்துல வேலை நல்லா கத்துக்கோ" அப்படி மாரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நீ அங்க போனா தனியா இருப்பில்ல, இந்தா நான் செஞ்ச பொம்மைய வச்சுக்கோன்ட்டு, அவன் மினாட்டோக்கு ஃபாக்ஸ் மாரி ஒரு பொம்மை இருக்கும். அத குடுக்க, அவன்கிட்ட இன்னொரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மைய வட்டாரு வச்சுக்கிறான். பட் இப்ப இவன் கிளம்பி ஆகணும்ல. அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. அப்புறம் தான் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு அலாரம் சவுண்ட் கேட்க, இவன் கிளம்புறான். அப்ப கிளம்பும்போது வட்டாரு மினாட்டோவ பிக் எடுத்துட்டு சொல்றான், "நீ செஞ்ச யோகட்ட நான் டெய்லியுமே சாப்பிடுவேன்ட்டு." அப்ப மினாட்டோ என்ன நினைச்சானே தெரியல. உடனே வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்கிறது நல்லாவே தெரியுது. அது வட்டாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகுது போல. அத அவன் கண்ல நல்லாவே கன்வே பண்றான். அப்படியே 2 பேருமே கொஞ்ச நேரம் ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. லைட்டா கிஸ் பண்றதுக்கும் தோன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா மினாட்டோ என்ன பண்றான்னா, "சரி ஓகே நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறான். அவன் கிளம்புனதுக்கப்புறம் வட்டார் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு யோசிக்கிறான். "நாங்க 4 வருஷம் இந்த வீட்டில் இருந்திருக்கோம். இதுதான் எங்களோட ஹோம் ஆட்டன்ட்டு." இப்ப அந்த வீட்ட பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே எம்ப்டியா இருக்கு. அப்ப இவன் நெனச்சு பார்க்குறான், இது எப்பயுமே இப்படிதான் இருந்திருக்குன்ட்டு. கொஞ்ச நேரத்துல இவன் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்பதான் இவனுக்கு நல்லாவே ரியலைஸ் ஆயிருக்கு. இவனுக்கு மினாட்டோவ ஆக்சுவலா ரொம்பவே புடிச்சிருக்கு. அவன லவ் பண்ணியிருக்கான்ட்டு. அதோட இவன் யோசிச்சுக்கிறான், நம்ம இப்ப பிரிஞ்சது நல்லது தான். ஏன்னா இப்ப பிரியலனா, நான் என்னைக்குமே உன் பக்கம் தான் இருக்கணும்னு நெனச்சிருப்பேன். உன் மேல காதல் வரத என்னால தடுத்திருக்கவே முடியாதுன்னு இவன் இப்ப யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 2025 செப்டம்பர் 4. இப்போ ஒரு கேமராமேன் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா பேசிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அது யாருன்னா, அது நம்ம வட்டாரு தான். ஆக்சுவலா அவன் ஃப்ரெண்டுக்கு தான். இப்போ அவன் ஃபோட்டோ ஷூட் எடுத்து வந்திருப்பான் போல. அப்படியே அவன் ஃப்ரெண்டு கூட பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கான். 10 வருஷம் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி அந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ்ல பத்திலாம் பேசுவாங்கல்ல. அப்ப இந்த ஃப்ரெண்ட் வந்து மினாட்டோ பேரை யூஸ் பண்றான். மினாட்டோ எப்படி இருக்கான் அப்படின்லாம் இவன் கேட்க, அப்ப வட்டார சொல்றான், ஆமா ஹொக்கைடா எல்லாம் ரொம்ப தூரம் இருக்குதான்னுட்டு. சரி அவனுக்கு அந்த வேலையெல்லாம் பரவாயில்லையான்னு கேட்க, வட்டாரு சொல்றான், தெரில நான் அவன் கூட பேசியே ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. பட் அந்த ஃப்ரெண்டாலே அதை நம்ப முடியல. நீங்க 2 பேரும் அப்படி பிரிக்கவே முடியாத மாதிரி இருந்தீங்களே, இப்போ என்ன டச் விட்டு போச்சுன்னு சொல்றேன்ட்டு அவன் கேட்குறான். அப்படியே வட்டாரு கொஞ்சம் சேடா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவன் பாஸ் வந்து, "நீ கிளம்பிக்கோ டைம் ஆயிடுச்சுன்னு" சொல்ல, இவன் டைம் பார்க்கும்போது தான் நோட் பண்ணுறான். அன்றைக்கி செப்டம்பர் 4. ஸோ இவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு அவங்க மீட் பண்ணி 10 வருஷம் ஆச்சுன்ட்டு. ஏன்னா கரெக்டாக அந்த செப்டம்பர் 4ல் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு மெசேஜ் வர இவன் ரொம்ப ஆவலா எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவன் ஃப்ரெண்டு தான் ஃபோட்டோ ஷூட் நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி போட்டிருப்பான் போல. என்னடா அதுங்கிற மாதிரி இவன் சேடாக ஃபோனை கீழே வைக்கிறான். அப்போ இவன் நினச்சி பார்த்துக்கிறான், நீ அன்னைக்கு சொன்னில 10 வருஷத்துக்கு அப்புறமும் என் பக்கம் தான் இருப்பேன்ட்டு. பட் நீ அப்படி இல்லைன்னு இவன் யோசிக்க, அப்போ ஒரு கால் வருது. இவன் எதாச்சியாக பார்த்தா மின்னாட்டோ தான் கூப்பிட்றான். இவன் பயங்கர ஷாக் ஆகிட்டான். இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒருத்தவங்க காலுக்கு வெயிட் பண்ணால் அவங்க கூப்பிடும்போது நம்மளுக்கு எப்படி பதட்டம் ஆகும், அந்த மாதிரி. அப்புறம் இவனே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறான். ரொம்பவே நார்மலாக பேசுறதா ட்ரை பண்ணுறான். அந்த சைட்லேருந்து மினாட்டோவும் பேசுகிறான். ஆக்சுவலாக மினாட்டோ வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் இப்போ அவங்க ஊருக்கே திரும்பி வந்துட்டு தான் சொல்கிறான். அதாவது ஹொக்கைடோவில் இருந்தான்ல, இப்போ திரும்பி வந்துட்டான்.
என்னடா இப்போ சொல்கிற, கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லன்னு வட்டார கேட்க, இவன் சொல்கிறான், அதான் சொல்லிட்டல்ல 2 பேரும் மீட் பண்ணலாமான்ட்டு. இங்கே வட்டாரக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. சரி ஓகே எங்கே இருக்கேன்னு கேட்டுட்டு இவன் வேகமாக நடந்து வரான். அவனுக்கு சொல்லிக்கிறான் அவனுக்குள்ளேயே, ரொம்ப எக்ஸைட் ஆகாத, மீனாட்ட உன் ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்லிட்டு வரான். ஆனால் அவன் முகத்தில் அவ்வளோ சிரிப்பு. உன் ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே ஓடிட்டுருக்கான். ஒரு இடத்துல மீனாட்டாவை பார்த்துடுறான். மீனாட்டாவை இவனை பார்த்துட்டு வந்தோடனே உடனே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ எதுக்கு ஹக் பண்ணேன்னு கேட்க, மினாட்டா சொல்கிறான் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறான்ட்டு. அப்போ இவனுமே சிரிச்சுட்டு தட்டி கொடுத்துட்ருக்கான். நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன்னு மினாட்டா சொல்கிறான். ஆக்சுவலாக அது வட்டார சொல்ல வேண்டிய டைலாக்கு, அது நான் சொல்ல வேண்டிய டைலாக்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக மினாட்டா வந்து இங்கே இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனான்னு கேட்டால், அங்கே வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்களாம். சும்மா அந்த கம்பெனிக்குள்ளே இன்டர்னலாக இருக்கிற காம்படிஷன். அதில் இவன் ஜெயிச்சனால இவன் இந்த போஸ்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதை இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு வட்டாரம் சொல்கிறான், ஓ அப்போ நீ தான் சூஸ் பண்ணுங்கிற மாதிரி. அந்த மாதிரி இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது தான் வட்டார் சொல்கிறான், முதல்ல நம்ம டெய்லியுமே பார்த்துக்கிட்டோம்லன்ட்டு. அதுக்கு முன்னாட்டவும், ஆமாம் அப்படிலாம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ யோசிச்சுட்டு அவன் வட்டார்கிட்ட சொல்கிறான், 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ நான் உன் பக்கம்தான் இருக்கேன்னு சொல்ல. அப்போ அப்படியே வட்டாரம் ஷாக்காக பார்த்துட்ருக்கான். மின்னாட்டாவும் உனக்கு மறந்துடுச்சா, நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணும்போது சொன்னலைங்க மாதிரி சொல்ல. அப்போ வட்டாரம் சொல்லிடுறான், இல்லை இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு. வட்டாரவும் ஒரு கர்ட்டசிக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறான், உன் பக்கம் இருக்கிறது நல்லா தான் இருக்குது, உன் கூட இருக்கிறது அந்த மாதிரி அவன் சிரிச்சுட்டே சொல்ல. ஜஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சொல்லிக்கிற மாதிரி சொல்ல. அப்போ மின்னாட்டை வந்து இதை யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் வேறு ஆன்சர் எதிர்பார்த்துருப்பான் போல். அந்த ஆன்சர் வட்டாரக்கிட்ட வந்து வரல, அந்த மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம் அந்த மாதிரி. சரி அடுத்து என்ன, வீட்டுக்கு போறியான்னு கேட்க, அதுக்கு மின்னாட்டவும் ஆமாங்கிறான். சரி ஓகே குட் பைன்னு சொல்லிட்டு வட்டாரம் கிளம்ப போக, மின்னாட்ட அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கான். அப்போ வட்டாரவும் சரி ஓகே நம்ம இன்னொரு நாள் சாப்பிட்றதுக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஆனால் மின்னாட்டம் அவன் கையை பிடிச்சி வட்டாரன்னு கூப்பிட்றான். இவனும் எது கூப்பிட்டான்னு பார்த்தா, அப்போ மின்னாட்டம் கேட்குறான் பாருங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ தொடங்கலாமான்னு கேட்குறான். அப்போ வட்டாரம் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்க. இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்க ட்ராமா தான். எவ்ரி டியூஸ்டே தான், செவ்வாய்க்கிழமை தான் எபிசோட் ரிலீஸ் ஆகும். ஸோ வாரம் ஒரு எபிசோட் நானுமே அப்லோட் பண்ணிடுவேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கண்டினியூ பண்ணலாமான்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இந்த ட்ராமா எடுத்தேன். பட் ஃபுல்லாக இந்த ட்ராமா பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் கூட கொண்டு போனாங்க. அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை அப்படியே திணிக்காமல் அழகாக அவங்க லவ் வந்து கிராஜுவலாக டெவலப் ஆகும்ல, அது ரொம்ப அழகாக காட்டின மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.